ஹே மக்களே, இன்றைக்கான ரெசிபினா பன்னீர் மோமோஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு 2 கப் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக சாஃப்டாக இருக்கட்டும். இது ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட் சீவி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். கேபேஜாக எடுத்து கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். பன்னீர் எடுத்துக்கிறேன். இதோ நல்லா சின்ன சின்ன பீஸாக எல்லாம் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் கேபேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் சேர்த்துட்டு 1 minute நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். எனக்கு பச்சை மிளகாய் கரெக்டாக தான் இருந்தது, அதனால் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு மோமோ ஷேப்புக்கு எடுத்துன்னு வந்துடலாம். அவ்வளோதான் மக்களே. ஏதோ ஒரு 15 minutes நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் மோமோஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும்.